மண்ணையும் கட்டி அந்த பரமரடானா 4 பால்கோவா பாக்கெட்டை வித்து கையில காசை பார்த்துட்டா நீ எனக்கு சரிசமம் ஆயிடுவியா? நான் உங்களை காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன். I love you, லட்சுமி. உன் மகன் என் பேத்திய பார்த்து பேசினான்னு தெரிஞ்சது அம்படுதான். நான் நம்ம 2 குடும்பத்தையும் ஒன்னா சேர்க்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, அந்த கார்த்தியை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இது சத்தியம் பாட்டி. அந்த பிள்ளை ஜோதி இனிமே என் வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்கவே கூடாது. இது என்ன செய்யும்? ஒரு உருண்டைய சாப்பிட்டா ஒரு நாளைக்கு 7 தடவை வயிற்றுல இருக்கிற குடலை தவிர எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து. சித்தப்பா, என்னவா? சீக்கிரமா கொண்டு வந்து அந்த மிச்சரை கொடுப்பா. இதா வரேன். ஸ்பெஷல் மிக்சர். இந்த உனக்கு சித்தப்பே. இது உனக்கு, இது எனக்கு. ரொம்ப அலப்பறையா இருக்கு. அடா 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 அடா, மிச்சர் செம்மையா இருக்கே, சூப்பர் டேஸ்ட். இந்த மாதிரி மிச்சரை சீல்தூர்ல இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதே இல்ல. அப்படியே மர்மோனே. லாலா கடைக்காரங்க நம்மளே சுண்டி இழுக்குதப்பா. ஆமாப்பா. அது சரி மர்மோனே, எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அவங்க உங்க விருப்பத்தை சொல்லலாம். உங்க கருத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்ம கடையில இந்த ஐட்டத்தெல்லாம் விக்கலாமான்னு எங்க அண்ணன் யோசிக்குது. அப்படியா? அதுலயும் முக்கியமா ஒண்ணு சொன்னாரு. என்ன சொன்னாரு? வேற என்ன சொல்லிருப்பாரு எங்க அண்ணன்? நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் கொடு, வேற யாருக்கும் கொடுத்துட கூடாதுன்னு எங்க அண்ணன் சொல்லிருப்பாரு. வேற யாருக்கும் முன்னா? உங்க அம்மாவோட அண்ணன் மகளுக்கு தான். அந்த பிள்ளை பாட்டுக்கு மிச்சர் நல்லா இருக்குன்னு அவங்க வீட்டுல சொல்ல, அவங்க வீட்டு ஆளுக நடராஜர் மிச்சர் கொடுத்து என் பிள்ளைய மயக்கிட்டாருன்னு பஞ்சாயத்து பண்ணுவாங்கன்னு எங்க அண்ணன் சொல்லுச்சு. அப்படி சொன்னா? டேய், எங்க அம்மா அத குறை சொன்னா கூட பொறுத்துக்கும். ஆனா அவங்க குடும்பத்தை குறை சொன்னோன்னு வையே, அப்படியே பொங்கி எழுந்துரும், உடனே ரியாக்ட் பண்ணிரும். ஏய், என் குடும்பத்தை பத்தி அவருக்கு என்னடா தெரியும்? பாசத்துக்கும் ரோசத்துக்கும் பேர் போன குடும்பம். சொல்லல. அப்படி சொல்லுங்க அத்தை, அடிச்சுக்கோங்க. அந்த பாசமும் ரோஷமும் உங்க மகன் கார்த்திக்கு அப்படியே குணமா வந்திருக்கு. அது சரி, அந்த ரோசத்துக்கு பயந்துதான் நாங்க வேண்டான்னு சொல்றோம். நீங்க வேணாம்னா நாங்க அப்படியே சும்மா இருப்போமா? ஜோதிமா, நீ போய் அந்த மிச்சர் எடுத்துட்டு வா. மதனி, கொஞ்சோண்டுதான் மிச்சர் இருக்கு, அதுவும் சாமி படத்து முன்னாடி வச்சிருக்கேன். அதுவும் என் பொண்ணு ஐஸ்வர்யாவுக்குன்னு கொஞ்சோண்டுதான் எடுத்து வச்சிருக்கேன் மதனி. ஐஸ்வர்யாவுக்கு நான் வாங்கி கொடுத்துக்கிறேன். ஜோதி, நீ போய் அதை எடுத்துட்டு வா. அத்தை, நான் வேணா போய் கடையில இருந்தே வாங்கிட்டு வந்துடுறேனே. அதெல்லாம் கிடையாது, நீ போய் அதை எடுத்துட்டு வா. நீ இப்ப போறியா இல்ல நான் போகட்டுமா? இல்ல, நானே போ. இருங்க.
உட்காரு. ஜோதி, நீ மிச்சர் சாப்பிடு. இல்லத்த வேணாம், பேசாம ஐஸ்வர்யாவே சாப்பிட்டுமே. அது அது அந்த பயம் இருக்கட்டும். ஏ கருவாயா, யாரா பயப்படுறது? ஏன் மருமவள? போட போட. நீ சாப்பிடு. நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்கிறவ? இந்த நீ சாப்பிடு சாப்பிடு. அவ மிச்சர சாப்பிடுவா. வைத்த வழியில ஐயோ அம்மானு கத்துவா. அவள அப்படியே ஆம்புலன்ஸ்ல அள்ளி கொட்டுறோம். அப்படியே ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்றோம். அதுக்கப்புறமா ஜோதி இந்த வீட்டு வாசல்ல காலை வைக்கவே பயப்படுவா. போட்டுக்க. சாப்பிடு ஜோதி. சாப்பிடுறா சாப்பிடுறா. நீ சாப்பிடு. அம்பட்டு கண்ணு வெளியில தள்ள பாக்குதுங்க. கொடுக்க போகுது. ஜோதிமா, நீ வா, உள்ள வந்து சாப்பிடுவா. வா வா வா, பாக்குதுங்க பாரு. நீ வா. அரை மணி நேரத்துக்கு மேலையாச்சு. டேய், என்னடா மணி 4:30 இன்னும் ரிசல்ட்டே காணா. அடே இருப்பா, நம்ம மக்கள் மருத்துவர் கொடுத்தது சாதாரண மருந்தா? நாட்டு மருந்து. அதெல்லாம் பொறுமையாத்தான் வேலை செய்யும். அளவுப்பதி மாதிரி சட்டுன்னு போட்ட உடனே வேலை செஞ்சிடாது. இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆமா. ஜோதிமா, வந்துட்டேன் வந்துட்டேன். போலாமா? சரசு, சோபனாவுக்கும் ஆண்டாளுக்கும் டீ போட்டு கொடுத்துரு. ஆட்டுங்க மதனி. நானும் என் மருமவளும் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம். என்ன திடீர்னு ஆஸ்பத்திரிக்கலாம்? அத்தைக்கு செக்அப் பண்ணதான். நீ கூட வரியா? இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. அம்மா, பத்திரமா போயிட்டு வா. நீ வா. வாங்க. கார்த்தி, இன்னைக்கு ஆஸ்பத்திரியா அலற போகுது பாரு. அட ஏப்பம்மா. என்ன மான நேரம் தான் போயிட்டே இருக்கு. ஆஸ்பத்திரியில இருந்து இன்னும் நல்ல தகவலே வரலையே. அது வந்துனே சங்க கடிச்சு விடுவேன். தம்பின்னு கூப்பிடு. சரிடா, அரை டவுசர் பயல. டேய் டேய், என்னடா சர்க்கஸ் வளையத்துக்குள்ள போற யானை மாதிரி அப்படியே உடம்ப நெளிச்சுக்கிட்டு கிடக்க? அது ஒண்ணும் இல்லப்பா, அந்த ஜோதி புள்ளைய வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக வெறும் கடலை பருப்பையா பொறுக்கி சாப்பிட்டேன் இல்லையா? அவங்க வயிற்றுக்குள்ள போய் அங்கங்க வயலின் வாசிக்கிறாங்கப்பா. ஒருத்தன் டேய், கடலை பருப்பு சாப்பிட்டியா? டேய் 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 கார்த்தி, நிறுத்து. நீ எதுக்கு இப்ப இப்படி சாக்காகிற? இல்ல எதுக்கு சாக்காகிறங்கிற? அடே, எதிரிய ஒரு 10 அடி அடிக்கிறப்ப நம்ம மேல 2 அடி விழத்தானடா செய்யும். இங்க பாருடா, நீ ஒன்னும் பயப்படாதடா. ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். நீங்க வேணா பாருங்க, நான் போயிட்டு வரதுக்குள்ள ஆஸ்பத்திரியில இருந்து போன் வந்துடும். டேய், என்ன சித்தப்பாவன் தெரியலையே.
சித்தப்பா ஒருவேளை ம், ம், ம். ஆ, ம், ம், ம். டேய் பவுனு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சாதாரணமா எப்பயும் போற மாதிரிதான். அப்படின்னா சரி. டேய், டேய், டேய். டேய் அட லூசு பயல, எதுக்குடா சும்மா பயந்துகிட்டே இருக்க? டேய். எதிரிக்கு விழுந்த அடியில 2வது அடியும் நம்ம மேலேயே விழுந்திருக்குப்பா. அப்பா, அட 5 நிமிஷம் வந்துடுறேன். டேய் இருப்பா, டேய். வந்துடுறேன் இரு. என்ன சித்தப்பா அவன்? தெரியல. ஒருவேளை ஐயோ, ம் இரு, நான் எதுக்கு அம்மாக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்றேன். அத்தை, ஹலோ, அம்மா, எங்க இருக்க? ஆஸ்பத்திரியில தாண்டா இருக்கேன். என்ன கேள்வி இது? இப்பதான் செக்கப் முடிஞ்சது. அ, 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 அங்க இவ ஜோதி என்ன பண்றா? ம், என் கூட தான் இருக்கா. ஆமா, எதுக்கு கேக்குற? அ, 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 அவளுக்கு உடம்புக்கு ஒன்றும் ஆகலையா? ஆ? டேய், நல்ல குத்துக்கல்லு மாதிரி என் பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கா. ஆமா, என்ன திடீர்னு என் மருமவ மேல அக்கறை உனக்கு? அச்சோ. அது அக்கறலாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டுக்கு அவ வந்திருக்கால, உடம்புக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம தானே பொறுப்பு. அதான். ஓ, அப்படியா? சரி சரி, வீட்டுக்கு தான் கிளம்பி வரோம். ஓ மாமம் அவளை நீ அங்கேயே விசாரிச்சுக்க. வைக்கிறேன். என்னவா? உன்னை பத்தி தான் விசாரிக்கிறான் பாரா. ம், என்ன சொன்னாங்க? சித்தப்ப, என்னடா மானே? உண்மையை சொல்லு. லேகிய உருண்டைய எந்த தட்டுல கலந்த? அதான் 4வது தட்டுன்னு சொல்றேன்ல, சிவப்பு தட்டுறா மகனே. லூசு பையல, அங்க இருந்த எல்லா தட்டுமே சிவப்பு தட்டு தானே? அதான் சொல்றேன்ல 4வது தட்டுன்னு. சும்மா கேட்டுக்கிட்டு. ஐயோ, நான் சிங்காவே பதில சொல்றேன். 1 2 3 4. இதான் நமக்கு ரைட்ல இருந்து 4வது தட்டு. ஆண்டாளம்மா, உன்னை 2வது தடவையா கும்பிடுறேன். அக்யூஸ் நம்பர் 1 கார்த்தியும் பவுனந்தியா. நான் வெறும் விட்னஸ் மட்டும்தான். என்னைய காப்பாத்தி விடுத்தா. ஒன்று 2 1 2 3 4. ஓ, இதான் நமக்கு ரைட் இல்ல. 1 2 3 4. இதான். ஆண்டாளம்மா, எல்லாம் நீ பாத்துக்க. யோ 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 சித்தப்பு, இப்படியாயா முட்டாளா இருப்ப? இந்த பக்கத்துல இருந்து 4வதா எண்ணுனது இந்த பக்கத்துல இருந்து எண்ணும் போது எப்படியா 4ஆம் நம்பர் வரும்? என்னடா கிறுக்கு பை மாதிரி பேசிட்டு இருக்க? எந்த பக்கத்துல இருந்து என்னாலும் 4ஆம் நம்பர் தானே? பக்கி பக்கி பக்கி. அதான் உனக்கு பேரம் பேத்தி எடுக்கிற வயசுல கூட இன்னும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. இந்த பாரு, தேவையில்லாம பேசிட்டு இருக்க. டேய் டேய் பவுனு, டேய் ஐயோ, டேய் என்னாச்சு? பாத்துடா, பாத்து பாத்து. எப்ப என்னாச்சு? என்ன ஆச்சா? இதுக்கு மேல என்ன ஆகணும்?
டேய் யோ சித்தப்பு, உனக்கு நான் என்னையா பாவம் பண்ண? எதிரிக்கு வைக்க வேண்டிய வேட்டை எனக்கே வச்சுட்டியா? டேய் பவுனு என்னடா ஆமாகாம இன்ஜின் அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. 10 நிமிஷமோ டேய் 5 நிமிஷமோ டேய் உயிரோட இருந்தா வரடா. ஆஸ்பத்திரிக்கான பலன்டா. கார்த்தி கார்த்தி அம்மா ஐயா ஐயா சித்தப்பு ராசா, எத்தனை உருண்டை ராசா கலக்குன? அது நம்ம வாங்கிட்டு வந்த உருண்டை எல்லாத்தையும் கலக்கிட்டேன். அதையும் கேக்குறப்ப என்ன சித்தப்பா நீ பயல பயன்படுத்தி விடுற? டேய் என்னடா என்னடா டேய் என்னடா நடுங்குற? ஒவ்வொரு தடவையும் உள்ள போகும்போது பொலிசா 10 ரவுண்டுடா. ஐயோ டேய் வாடா அப்ப ஆஸ்பத்திரி போலாம். என்னடா டேய் வாடா ஆஸ்பத்திரி போலாம். ஐயா சிங்க மாதிரி வந்தியப்பா, என்னாச்சு? வலிக்கிற போது பாத்து. டேய் டேய் பவுனு. ஐயோ ஏனே சிங்க மாதிரி வந்தவன இப்படி தவள வச்சிட்டியே? ஜோதிட்ட குடுத்தியா? இந்த பவுனு பையலுக்கு என்ன ஆயிருக்கும்? கார்த்தி கார்த்தி அம்மா 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 வேட்டி வேற வருது. நேரம் வேற இவ்வளோ ஆயிடுச்சு. உனக்கு என்ன ஆச்சோ? என்ன பண்ணலாம் அவனை? கார்த்தி கார்த்தி சித்தப்பா பவுனு பையன் கூப்பிடுற மாதிரி இல்ல? கீழே பாரு. இல்லையே, அப்படி எதுவும் தெரியலடா மகனே. அடா பாவி, தரையோட தரையா கிடக்கிறவன கொஞ்சம் குனிஞ்சு பார்க்காம உங்க அவசரத்துக்கே தேடினீங்கன்னா இப்படா. கார்த்தி கார்த்தி யாரா? டேய் 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 பவுனு. பவுனு என்ன இப்படி நேரம் என்னடா ஆச்சு உனக்கு? ஃபேமிலி